இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, தவக்காலம் 27ஆம் நாள். இன்றைய செயல் ஆண்டவரை முதன்மைப்படுத்துங்க. நம்ம என்ன செஞ்சாலுமே கடவுளை முதன்மைப்படுத்தி செய்கிற பொழுது அது வெற்றிங்க. அதுக்கு மாபெரும் உதாரணம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் எல்லா நிலைகளிலுமே கடவுளை முதன்மைப்படுத்தினார், தன் தந்தையை முதன்மைப்படுத்தினார். விடியற் காலையில் கற்களிலே தனிமையாக சென்றார், மலை உச்சிக்கு சென்றார். இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா கடவுளை முதன்மைப்படுத்துவதை, தன் தந்தையை முதன்மைப்படுத்துவதை. ஜெபத்துக்கு போனார்னு அர்த்தம். சீடர்களை தேர்வு செய்வதற்கு முன்பாக ஜெபித்தார். ஏன் அவர் பாடுகளுக்கு செல்வதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார். நம்ம கூட அன்பர்களே, நம்ம வாழ்க்கையில நீங்க என்ன முக்கியமான முடிவு எடுக்க போறீங்களோ, உங்க வீட்டுல என்ன முக்கியமான முடிவுக்காக நீங்க செயல்பட இருக்கிறீங்களோ, உங்க பிள்ளைகளுக்காக என்ன முக்கிய முடிவு எடுக்க போறீங்களோ, அன்பர்களே கடவுளை முதன்மைப்படுத்துங்க. எப்படி? காலை எழுந்த உடனே பைபிள் வாசிச்சிருங்க, ஒரு அதிகாரமாவது வாசிச்சுங்க. முடிந்தால் அன்னைய ஜெபமாலைய நீங்க காலையிலே முடித்து விடுங்கள். எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கணும்னு தோணுதோ அப்பொழுதெல்லாம் ஜெபிங்க. எனவே கடவுளை முதன்மைப்படுத்துவோம். இதுதான் இன்றைய செயல். நாளை வேறு ஒரு செயலோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you. Take care.